அம்மணி லட்சுமி ராமகிருஷ்ணன் இயக்கியது. சொல்வதெல்லாம் உண்மை புகழ் லட்சுமி ராமகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்த படம். லட்சுமி ராமகிருஷ்ணனை திரையில் நடிகையாக பார்க்கும்போது பிடித்திருந்தது. அதன் பின் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கும் போதெல்லாம் என்னவென்று விவரிக்க முடியாத ஒரு வெறுப்பும் கடுப்பும் சேர்ந்து கொண்டது. ரொம்ப பாவப்பட்ட அடித்தட்டு மக்களை வைத்து கொண்டு வேடிக்கை காட்டுவதாகவே தோன்றும். நடுத்தர குடும்பங்களில் இருந்தோ மேல்தட்டு குடும்பங்களில் இருந்தோ ஒருவரை கூட அந்த நிகழ்ச்சியில் நான் பார்த்ததில்லை. அந்த நிகழ்ச்சியின் வழியாக அப்படி என்னதான் ஊருக்கு நன்மை செய்கிறீர்கள் என்பதை ஒரு நாள் நேரடியாக கூறுங்கள் என்று லட்சுமி ராமகிருஷ்ணனிடம் கேட்க நினைத்திருக்கிறேன். அந்த விருப்புகளை தாண்டி அம்மணி படம் பிடித்திருக்கிறது. அம்மணி திரைப்படத்தின் கதை சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியின் வழியாக அறிந்த இருவேறு உண்மை கதைகளை கோர்த்து உருவாக்கப்பட்டதாம். சாலம்மா மற்றும் அம்மணி என்கிற இரண்டு பெண்மணிகளின் கதை ஒரே புள்ளியில் முடிகிறது, முடித்து வைக்கப்படுகிறது. சாலம்மா கணவன் இல்லாத குடும்பத்தை இழுத்துச் செல்கிற ஒரு பெண்மணி. அம்மணி குடும்பத்தால் கைவிடப்பட்ட முதிய பெண்மணி. இந்த இரண்டு பெண்களின் இயல்பாக வாழ்க்கையில் சாலம்மா வாழ்க்கை மிக யதார்த்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நடிகையாகவும் இயக்குனராகவும் ஒரே நேரத்தில் மிக நேர்த்தியாக கவனம் ஈர்க்கிறார் லட்சுமி ராமகிருஷ்ணன். ஒரு சிறுகதை, சிறு நாவல் அல்லது சற்றே பெரிய குறும்படத்திற்கான கதையை திரைப்படமாக்கியிருக்கிறார். திரையிலும் அது நாவல் போல சிறுகதை போலவே மிக இயல்பாய் நம்மை கடந்து செல்கிறது. ஒளி குறைந்த இரவின் பிம்பங்களின் பின்புலத்தையே கதை சொல்ல பெரிதும் பயன்படுத்துகிறார்கள் ஒளிப்பதிவாளரும் இயக்குனரும். அந்த இருளும் ஒளியும் கலந்த காட்சிகள் அரவமற்று அமைதியாக பார்க்க வைக்கிறது நம்மை. இசையமைப்பாளர் பாடல்களை விட பின்னணி இசையால் கதையோடும் கதையின் பயணத்தோடும் ஒட்டியிருக்கிறார். கதாபாத்திரங்களில் புதியவரவு செம்மலர் அண்ணம். உதவி இயக்குனராகவும் இருக்கிற செம்மலர் நடிகையாக அறிமுகப்படத்திலேயே நேர்த்தியாக செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் கருப்பழகிகள் இல்லவே இல்லை என்றாகி விட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த கருப்பழகி வந்திருக்கிறார். குடிகார கணவனின் மனைவியாக பழகிப்போன வாழ்க்கையின் வலியையும் வன்மத்தையும் மாமியாரிடம் கொட்டும் மருமகளாக அசத்தி இருக்கிறார். செம்மலர் அண்ணம் இன்னும் நிறைய படங்களில் நடிக்க வாழ்த்துகள். அம்மணி பாட்டியின் ஒரிஜினல் வல்லமா பாட்டி என்று நினைக்கிறேன். அந்த வல்லமா பாட்டி ஓயாத உழைப்பின் அடையாளமாக கருப்பும் உழைப்புமாக இருந்தார். ஆனால் இந்த திரைப்பாட்டியின் வண்ணம் சற்றே அந்த கதாபாத்திரத்தை செயற்கைத்தனமாய் மாற்றிவிட்டதோ என்று ஒரு சந்தேகம் எட்டி பார்த்து விட்டு போனது. வெந்ததும் வேகாததுமாக வந்து வெறுப்பேத்தி கொண்டிருக்கிற கோமாளித்தனங்களுக்கு மத்தியில் அம்மணி நல்லவளாகவே இருக்கிறாள், நன்றாகவே இருக்கிறாள். மிகச்சிறிய அனைவருக்கும் தெரிந்த சாதாரணமான ஒரு கதை என்பது அம்மணியின் ஆகப்பெரிய பலவீனம் என்றாலும் அதை திரையில் படைத்திருக்கும் விதத்தில் கண்டிப்பாக குறைகளை பெரிதாக எடுத்து கொள்ள வேண்டியதில்லை.